ஹலோ கைஸ், வெல்கம் டு V2V சேனல். கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாரு. இது பார்த்தோம்னா எதுவுமே எலக்ட்ரானிக் கிடையாது, மோட்டர் எதுவுமே வைக்கல, எல்லாமே மேனுவல் தான். இந்த லெட் ஆஃப் அப்படின்றது பீம் ரொட்டேஷன் ஆகுது, அதுதான் லெட் ஆஃப் அப்படிம்பாங்க. இது பார்த்தோம்னா ஃபுல்லாகவே மேனுவல் தான் போட்டிருக்கோம், எதுவுமே எலக்ட்ரானிக் கிடையாது. எலக்ட்ரானிக் அப்படின்னா அதுக்கு சின்ன ஒரு மோட்டர் அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது அந்த டேக்கப் எவ்வளோ இழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ரிலீஸ் ஆகும். இது பார்த்தோம்னா நாங்கள் ஃபுல்லாக வெயிட்டு கம்மியாக தான் வச்சுருப்போம். இது பார்த்தோம்னா இந்த வெயிட்டு கல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று சென்டரில் இருக்கும் ஃபுல்லாக இருக்கும்போது, இல்லாட்டினா ரொம்ப ஓரத்தில் இருக்கும். வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக தான் வச்சு ரன் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா இது ரொம்ப டைட்டாக ஸ்டார்டிங்கில் வச்சு பார்த்தோம், அது ரன் பண்ண முடியல. ஒன்று வார்ப்பு கட் ஆகிட்டே இருக்குது. அப்படி இல்லாட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம ஃபேப்ரிகேஷன் பண்ணுற கிளாத் ரொம்ப சுருங்குற மாதிரி இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே வெயிட்டு கம்மியாக தான் வச்சுருப்போம். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள், வெயிட் கம்மியாக இருக்குது. இது ஒரு ஃபுல் லோடட் பீமு. அதனால் பார்த்தோம்னா ஒரு வெயிட் கொஞ்சம் பாதியில் வச்சுருப்போம். இது ஃபுல்லாகவே வைக்கவே மாட்டோம், வெயிட்டுகள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவும் மாட்டோம். ஃபுல் பீம் இருக்கிறப்ப பாதி வச்சுருப்போம், பாதி பீம் காலியான வாட்டி ஃபுல்லாக அந்த பக்கம் தள்ளி வச்சுருவோம். அவ்வளோதான். வேறு எதுவுமே வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லெட் ஆஃப் ஆப்ரேஷன் வேறு எதுவுமே நாங்கள் பண்ணுறதே கிடையாது. பார்த்தோம்னா எவ்வளோ லூஸாக இருக்கோ அதே வார்ப் எவ்வளோ லூஸாக இருக்கோ அதே மாதிரி பாபினும் அவ்வளோ லூஸில் தான் வச்சுருப்போம். ஸ்டார்டிங்கில் ஏகப்பட்ட வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்து எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. அதனால் இப்படி ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.